யோசிக்கிறான்? ஒன்றும் புரியலையே. டேய், நம்மளும் யோசிப்போம். இதுக்கு மேலலாம் நாம சம்பாரிச்சு பெரிய ஆளாக முடியாது. ஒரு பெரிய சம்பவமா ஒன்று பண்ணி செட்டில் ஆயிடணும். சம்பவமா? என்ன சம்பவம்? கடத்தல். கடத்தலா? சூப்பரு. அப்போ நல்ல ஒரு விஐபியை பார்த்து கடத்துறோம். விஐபிலாம் ரிஸ்க்கு. ஒரு நல்ல குழந்தையா பார்க்குறோம், கடத்துறோம், வர்ற அமௌண்ட்ல செட்டில் ஆகுறோம். என்ன சொல்ற? எதை சொல்ற? பண்ணுவோம். இப்போ என்ன பண்ற? நேரா போய் கடத்தலுக்கு தேவையான மாஸ்கை மட்டும் வாங்கிட்டு வந்துடுற. சரியா? இந்த அமௌண்ட் 5 ரூபாவா? என்ன சொன்னா? இந்த மாஸ்கே. டேய், என்னடா ஃபுல் மாஸ்க் வாங்கிட்டு வர சொன்னா இத போய் வாங்கிட்டு வந்திருக்க? அது ரொம்ப காஸ்ட்லி. நீ குத்த 5 ரூபாய்க்கு இதான் வந்துச்சு. அது இல்லாம இதான் ரொம்ப சேஃபா. டேய், குழந்தைய கடத்த தானே வாங்கிட்டு வர சொன்னேன். கொரோனாக்கு வாங்கிட்டு வந்திருக்க. போமோ சொல்ல வேண்டியதானே? டேய், அதுக்கு தானடா வந்தோம். முன்னாடியே சொல்றது இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ. சரி, அந்த மயக்க மருந்தாவது வாங்கிட்டு வந்தியா? குளோரோஃபார்ம் தானே? ஐயோ, குளோரோஃபார்ம் இல்லடா, குளோரோஃபார்ம். CHLORO. ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த வைக்காதடா. ஐயோ, குர்ரா மாஸ்க். எனக்கு ஒண்ணுது. போ. போடா. நம்ம தொல்லை ரொம்ப தாங்க முடியலன்னு ஆவுன்னு டியூஷன் போக சொல்லிடுறாங்களே. சரி, அங்க போனாவாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம்னு பார்த்தா சோஷியல் டிஸ்டன்ஸ்னு சொல்லி மூளைக்கு ஒருத்தனை உட்கார வச்சிடுறாங்க. இந்த ஆழியால டியூஷன் போக வேண்டிய நிலைமை. இருக்கட்டும், நான் சிஎம் ஆன உடனே ஸ்கூல் டியூஷன் எல்லாத்தையும் பேன் பண்ணிடுவேன். ஆழியானா யாருன்னு நினைச்சாங்க? மச்சான், இங்க வாயா. அங்க பாரு, ஒரு குழந்தை மட்டும் தனியா அஞ்சு வருது. சூப்பர். வா. ஹாய் பாப்பா. யார் இவங்க? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காங்க. பயப்படாத பாப்பா. உன் பேர் என்ன? பயமா? எனக்கா? என் பேரு ஆழியா. ஆமா, நீங்க யாரு? இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகலையே. மச்சான், நீங்க சொல்ல. டேய், நான் தான் பேசுறேன்னு சொன்னலடா. அப்புறம் நீ எதுக்கு நான் பேசுற? முந்திரக்கொட்ட. பாப்பா, நாங்க சைல்டு வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து வர்றோம். எங்களுக்கு ஒரு சின்ன டீடைல்ஸ் வேணும். சரியா? மூஞ்சிய பார்த்தா புல்ல பிடிக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் அம்மா. சொல்லுங்க அங்கிள். பாப்பா, இப்ப நாங்க ஒரு ஈவென்ட் ஒன்னு நடத்துறோம். பெஸ்ட் ஃபேமிலி ஆஃப் தி இயர்னு. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் தரோம். 10 லட்சமா? ஐயோ, 10 லட்சத்துக்கு எவ்வளவு சைபர்னு கூட தெரியலையே. once 10,000 10,000 உங்க அப்பா சம்பளம் என்ன பாப்பா? அது 2 lakhs per month uncle. மச்சான் தாலிடா 2 லட்சம். பாப்பா, உங்க அப்பா நம்பர் தெரியுமா உனக்கு? தெரியுமே. சொல்லு. பாப்பா, சரி நம்பர். உங்க அப்பா டெபிட் கார்டு நம்பர் தெரியுமா? டேய், அத ஏன்டா கேக்குற? தெரிஞ்சா ஓடிபி நம்பர் மட்டும் கேட்டு குழந்தைய கடத்தாமலே செட்டில் ஆயிடலாம்ல. மாசம் 2 லட்சம் சம்பளம். தெரியும். எங்க அப்பா டெபிட் கார்டு நம்பரை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. கார்டை யூஸ் பண்ணி நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன். பாப்பா, அப்படியே அப்பாவோட டெபிட் கார்டு நம்பர் சொல்லு. ஐ, ஆசை தோசை அப்பள வடை. யார்கிட்டயும் கார்டு நம்பரும் ஓடிபியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு எங்க அப்பா. சரி பாப்பா, அது ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக கேட்டான். சரியா? கடைசியா ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்கு. என்ன? இப்ப ஒரு பெர்ஃப்யூம் ஒன்னு தருவான். அது என்ன ஸ்மெல்லுன்னு நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டனா பரிசு உனக்கு தான். சரி, இந்தா. இங்க வா பாப்பா. அங்கிள் ஒரே ஒரு
நிமிஷம். ஆ? இப்ப ட்ரை பண்ணுங்க. பாப்பா கூப்பிட்டு பாடுறா. டேய் இரு முடிஞ்சிச்சு. இப்ப சொல்லு. டேய் அந்த பிள்ளை கூப்பிடுது என்னன்னு கேள்றா. என்ன? டேய் அவ வாயில தான் கட்டி இருக்கல, எடுத்துட்டு கேள்றா. சரி. என்ன அங்கிள்ஸ் கிட்னாவா? பாப்பா உனக்கு பயமாவே இல்லையா? இல்லையே. நீங்க எங்க அப்பாவை மிரட்டி பணம் தானே வாங்க போறீங்க? ஆமா. சரி சரி கேளுங்க. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு நானும் பார்க்கணும். என்னடா இது, இந்த பொண்ணு ஐடியா கொடுக்குது. டேய் அந்த புள்ளைக்கு கூட தெரியுதுடா அடுத்து என்ன பண்ணணும்னு. போன் எடுத்து அவங்க அப்பனுக்கு போன போடுறான். என்னடா தேடிக்கிட்டு இருக்க? நம்பரே அடச்சி அந்த பிள்ளைகிட்டே கேளு. சொல்லுல நம்பரே. ரீட்டோ போடுறா சீக்கிரம். ஹலோ ஹலோ, எவ்வளவு கேட்க போறீங்க? என்னடா எவ்வளவு இருக்குது? 5 லட்சம். ஐயோ, கேக்குறது தான் கேக்குறீங்க. ஒரு 10 லட்சமா கேளுங்களேன். அப்பதானே உங்களுக்கு உங்க கெத்து. 10 லட்சமா? ஆமா ஆமா, நாங்க மிகப்பெரிய கிட்னாப்பர்ஸ் தான். டேய் பாப்பாவே சொல்லிருச்சு 10 லட்சமே கேட்போம். அவங்க அப்பனுக்கு போன போடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸா? இங்க பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் வீட்ல இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தா என்னென்ன வீட்டு வேலை பண்ணுவாருன்றது கீழே கமெண்ட்ல போடுங்க. மானமுள்ள புருஷர்கள் பொண்டாட்டி தலையில கல்ல போடுங்க. அப்புறமா பேசுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீலாக் வந்தாலும் வந்தது, தலகாணிக்கு உர போறது, துணி துவைக்கும் போது நுர வரத்துன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுட்டியம்மா. பொறாம. சொல்லுங்க பன்னீர். ஐயோ என்னடா? அச்சோ, சொல்லுங்க பன்னீர் கரெக்டா என் பேர் சொல்லிட்டான்டா. சொல்லுங்க பன்னீர்னு கரெக்டா பேரை சொல்றானா? இவன் எப்படி கரெக்டா சொல்றான்னு தெரியலையே. போச்சு. டேய் எந்த சிம்ல போட்ட நீ? பழக்க தோஷத்துல ஃபர்ஸ்ட் சிம் என் சிம்ல போட்டான்டா. எங்க அப்பா காலர் ஐடியில பாத்துப்பாரு. எங்க அப்பாவோட மேனேஜர் பேரும் பன்னீர் தான். ஏய் என்ன கேட்கப்பக்க? சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் ஏண்டா இப்படி பண்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய் நான் வேணா மறுபடியும் ஃபோன் போட்டு ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிட்டா. மச்சான் சின்ன வயசுல உன் தலையில இருந்து அடிபட்டுச்சாடா? இல்லையே, ஏன் கேக்குறா? லூசு பையல இருக்கால. ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றத மட்டும் செய் சரியா? அவன் வேற யாருமா நினைச்சுப்பான். நீ இன்னொரு சிம் இருக்குல்ல, புது சிம், அதுல போன போட கூட நானே பேசுறேன். போடு. ஹலோ, ஆலியா அப்பாவா? ஐயோ, அன்னோன் நம்பர் இருந்து கால் பண்ணி ஆலியா அப்பாவான்னு கேக்குறானுங்க. இன்னைக்கு அவங்கிட்ட என்ன வம்போலத்தான் தெரியலையே. இல்லன்னு சொல்லிடலாமா? பெத்த பாவத்துக்கு ஆமான்னே சொல்லுவோம். ஹலோ, ஆழியா அப்பா தான் பேசுறேன். சொல்லுங்க சார். ஐயோ, வாய்ஸ் மாத்தி பேசுங்க. ஹலோ, கேக்குதா? யோ ஒரு நிமிஷம் இரியா. என்ன பாப்பா? வாய்ஸ் மாத்தி பேசுங்க. மாமா சொல்றது கரெக்ட்டா? ஹலோ ஹலோ, பிக் பாஸ் ஏதாவது டாஸ்க் இருக்கா பிக் பாஸ்? ஹே என்ன உங்க அப்பனும் கலாய்க்கிறேன்? நான் என் வாய்ஸ்லயே பேசுறேன். ஹே யா ஆலியா அப்பாவா? ஆமாங்க. பிக் பாஸா? இல்ல போல இருக்கு, கட் பண்ணிட்டாங்க. இல்ல நான் சொல்றத மட்டும் நீ கேளு. உன் புள்ளைய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். நாங்க சொல்றத மட்டும் நீ செஞ்சேனா உன் புள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா என்ன ஆகணும்னு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். 10 லட்சத்தை ரெடி பண்றேன். எங்க வரணும் எப்போ வரணுங்கிறத நான் சொல்றேன். 10 லட்சமா? ஆமா 10 லட்சம் தான். முடியாதா? கொடுங்க. என்ன போன் கொடுங்க. ஹலோ ஹலோ டாடி, நான் தான் டாடி. ஹலோ டாடி, ரொம்ப பயமா இருக்கு. என்ன எப்படி ஆழியா பாத்துங்க. ஆழியா ஒண்ணு இல்லம்மா. ஆபத்துல இருக்கே வந்து. ஆழியா ஒண்ணு இல்லம்மா. பாப்பா அப்பா ப்ளீஸ் பா, இவங்க எல்லாரையும் பார்த்து. நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கறேன். அப்பா பாத்துக்கறேம்மா. சரி ஆழியா. ஹலோ ஏ கேட்டியா? சீக்கிரம் ரெடி பண்ணு.
பாப்பா நீ பெரிய ஆளானு வச்சுக்க ஆடிஷனே வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயினி தான். தேங்க் யூ பாப்பா அடுத்த கிட்னாப்ல பார்ட்னரா வரியா? ஓகே என்ன ஆழி ஆழன்னு கத்திட்டு இருக்கீங்க? ஆழி எங்க போயிருக்கா? அவ டியூஷன் போயிருக்கா. நான் வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னேனே. பாழா போச்சு. பால் பாக்கெட்ட கீழ போட்டலாம். பைத்தியக்காரி ஆழியா வேணும்னா கடத்திட்டானாண்டி. ஐயோ என்னது? ஆழியாவை கடத்திட்டாங்களா? இவ வேற என்ன? நான் இங்க மயங்கிட்டல எழுப்ப வேண்டியதானே. மயக்க போட்டவ அந்த பக்கம் விழ வேண்டியதானே. பிளான் பண்ணி பெட் மேலே விழுறியா? ஏன்டி நீ வேற? பாப்பாவை கடத்திட்டாங்களாங்க. ஐயோ இதுக்கு தான் சொன்னேன் குழந்தைய தனியா அனுப்பிச்சு தொலையாதீங்க. கேட்டா தானே? கரெக்ட். கூட நீ போயிருந்தா ஒன்ன கடத்தின்னு இருப்பாங்க. ஆழியாவை கடத்தாம இருந்திருப்பாங்க. ஆழியா சந்தோஷமா இருந்திருப்பா. ஒன்ன கடத்தினால நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அவனும் கஷ்டப்பட்டு இருப்பானுங்க. அப்பா மாதிரியா பேசுறீங்க? ஆழியா அப்பா மாதிரி பேசுறேன். ஆழியா அவங்கள படுத்துற பாட்டுல அவனுங்களே விட்டுருவானுங்க பாரு. கொடுத்துட்டா பரவாயில்ல. ஆனா அவங்க கடத்தல்காரங்களாச்சே. பணம் கேட்பாங்க. பணத்துக்கு எங்கெங்க போறது? என் ஃப்ரெண்டு தான் பேங்க்ல வேலை பார்க்கறான்ல. அவனுக்கு ஃபோன் பண்ணி இஎம்ஐல லோன் கேட்கலாமா? ஓ பியூனுக்கு லோன் தர அதிகாரம் இல்லையோ? ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே நம்ம கொடுப்பான். ஆழியா பாப்பா அங்கிள் என்ன வேணும் இப்போ? கொஞ்சம் இந்த கட்டை ஊத்து விடுறீங்களா? நான் கத்தவும் மாட்டேன் தப்பிக்கவும் மாட்டேன். என்னோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். நான் கட்ட சொல்றா. சும்மா உட்கார்றா. என்ன பார்ட்னர் அங்கிள், இத அவுத்து விட மாட்டீங்களா? பார்ட்னர்னு சொல்லி கவுக்குற. இல்லை அவுத்து விடு. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். நீ நியாயப்படி பார்த்தா உங்க அப்பா அம்மாக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். நீ ஏன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற? ஆமா, என் வர்த்தனன்னு எங்க அம்மா அப்பாக்கு தெரியணும்ல, அதனால தான். ஓஹோ நீ பொழைச்சுக்குவா பாப்பா. அங்கிள் எனக்கு பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஆடுறா. நாமெல்லாம் பிக்னிக் வந்திருக்கோம், ஆர்டர் பண்றேன். கம்முன்னு உட்காரு. என்னால தானே உங்களுக்கு 10 லட்சம் கிடைக்க போகுது. ஒரு பிரியாணி கூட ஆர்டர் பண்ண மாட்டீங்களா? அதுவும் சரிதான். பாப்பாக்கு என்ன வேணும்னு கேட்டு ஆர்டர் போட்டு அப்படியே நமக்கு சேர்த்து ஆர்டர் போட்டுரு. Thank you அங்கிள். பன்னீர் அங்கிள் ஃபோன் கொடுங்க, நானே ஆர்டர் பண்றேன். ஃபோன்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு என்ன வேணா சொல்லு, நானே ஆர்டர் பண்றேன். என்னங்க ஆழியா கண்ணை நோண்டிடுவாங்களா? ஏய் குழந்தைய கத்திட்டு இருக்கிறாங்க, கண்மை வச்சுனுக்குற. ஆமா இப்போ எதுக்கு மேடம் ரெடி ஆகுறீங்க? போகும்போது என்ன சூப்பர் மார்க்கெட்ல விட்டுருவீங்கல்ல? எதுக்கு? எப்படியும் பால் பாக்கெட் வாங்கியிருக்க மாட்டா, நான் வாங்கிட்டு வந்துருவேன்ல. ஐயோ பாப்பாவை கடத்தது இவ்வளவு கடத்திருக்கலாமே. காஃபி கேப்பல்ல அப்போ இருக்கு. சொல்லுமா, என்ன வேணும்? ஒரு பிரியாணி வித் லெக் பீஸ். சரி, அப்புறம் என்ன பிரியாணின்னு கேட்கவே இல்ல. சிக்கன் தானே? அதெல்லாம் இல்ல, மட்டன் ரான் பிரியாணி. 590. அவ்வளோதானா? வேற ஏதாவது வேணுமா? அவ்வளோதானே இல்ல, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் சுக்கா, சிக்கன் லாலிபாப், கோலா உருண்டை, முட்டை பொரியல், ஆம்லேட், ரத்த பொரியல். பாப்பா போதும். என்ன? அப்புறம் இதெல்லாம் சரிக்க லெமன் ஜூஸ். அது போதும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஈவினிங் வேறியா? என்னடா இது? நல்லா சாப்பிடுறோமா? யாரா இருக்கும்? ஏய் இங்கே இரு. டேய் யாருன்னு பாடுறா. யாரு? ஐயோ போலீஸ். மச்சி போலீஸ்டா. போலீஸா? ஐயோ டேய் போலீஸ் வேற வந்திருக்கு. இப்ப என்னடா பண்றது? டேய் இங்க என்னடா பண்ற இப்போ? நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். தள்ளி போட முதல்ல. ஹாய் போலீஸ். பாப்பா வீட்ல யாரும் இல்ல? நாங்க இல்லன்னு சொல்லு. இருக்காங்களே. சரி பாப்பா, வெங்கடேஷ் இருக்காரா? வெங்கடேஷா?
வெங்கடேஷ் இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. இது 32 நம்பர் வீடு தானே? 32. ஹலோ சார், உள்ளார ஒரு குழந்தை தான் சார் இருக்கு. என்னது, உங்களுக்கு குழந்தையே இல்லையா? ஐயோ சாரி சார், பக்கத்து வீடா, நான் மாற்றி வந்துட்டேன். இதோ இப்போ வரேன் சார். அப்ப நீங்க போலீஸ் இல்லையா? இல்லைம்மா, சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சும்மா பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி வரமா? இதை தூக்கிட்டு போய் உள்ள போடா. ஒரு நிமிஷத்துலயே வேத்துருச்சு. ஆண்டவரே, நீ யாரு, எங்க இருக்க, உன் கூட யார் இருக்கா, நீ என்ன பண்றன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா என் பொண்ணு உன்கிட்ட இருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நீங்க செத்துக்கடா. ஏசி ரிமோட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அவனுங்க கால் பண்றேன்னு சொன்னானுங்களே, அதான் அதுக்கு முன்னாடி மாசா பேசி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அவனுக்கு ஃபோன் பண்ண மிரட்டலாம்ல. கண்ணு கூசும் போது அந்த லைட் ஆஃப் பண்ணி தொலைங்க. சும்மா அசிங்கமா போச்சு. ஹலோ, ஓகே மச்சான், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. தேங்க்ஸ் மச்சான். 25,000 ரெடி. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? போலீஸ்க்கு மிஸ்ட் கால் கொடுத்துன்னு இருக்கேன். மிஸ்ட் காலா? அதுவே டோல் ஃப்ரீ நம்பர் தானே? ஆமா, எதுக்கு உங்களுக்கு? கடத்தல் சார் என்ன சொன்னாரு? நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா போலீஸ் நமக்கு ஃபோன் பண்ணலாம்ல. இது பாரு, பண்ணிட்டாங்க. போலீஸ்கார். ஹலோ ஹலோ. ஹாய் சார். பாத்து சார், ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அது ஓ பிரச்சனை இல்லப்பா, யூனிவர்சல் பிரச்சனை. அதுக்கு தான் சார் கால் பண்ணேன். யூ டேக் கேர் சார். தேங்க்யூ சார். ஏய் பைத்தியக்கார், நாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் போலீஸ் நமக்கு ஃபோன் பண்ணாலும் அங்க போலீஸ் போனா ஆழியாவுக்கு தான்மா பிரச்சனை. ஆமால ஆழியா பாப்பா. என்னடா, இவங்களுக்கு ஃபோன் பண்ணிரலாமா? இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது? ஜே, உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கா? நானே உங்களுக்கு தெரியாம அப்பப்போ காசு எடுத்து கடுகு டப்பாலையும் 5 பெட்டிலையும் குருவி சேர்க்கறாப்புல ஒரு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சேன். 2 லட்சம் ரூபாயா? குடு. இதே மாதிரி தான் போன வாரம் என் தங்கச்சி வந்து கேட்டா, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? அவ கொடுத்து வச்சவ நாமளும் இருக்கோமே. ஹலோ, எல்லாம் என்ன பணம் ரெடி ஆச்சா? திருடன் சார். ஏய், எல்லாம் நான் திருடன் கிடையாதுல, கடத்தல்காரன். கடத்தல் சார். நான் போன காலையே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? ஆக்சுவலி என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இல்லை சார். ஹலோ, உன் பொண்ணு நீ மாசம் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்றா, நீ இப்போ எப்படி பேசுற? 2 லட்சமா? கோத்து விட்டுருக்காளா சார்? அவ ஏதாவது பில்டப் பண்ணியிருப்பா சார். உண்மையாவே என் மாச சம்பளம் 30,000 ரூபா தான் சார். அதுலேயும் ஹோம் லோனு, பைக் லோனு, ஆத்தா பொண்ணுக்கும் மேக்கப் லோனு பாதி காசு போயிடும் சார். மீதி 5,000 ரூபா தான் சார் இருக்கும். அதுவும் பெட்ரோலுக்கு போயிடும் சார். உங்களுக்கு பெட்ரோல் விலையை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணுங்க சார். என்ன, உங்க அப்பா மாசம் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு சொன்ன? நீங்க கூட தான் என்கிட்ட 10 லட்சம் பிரைஸ்னு சொன்னீங்க, நான் நம்பல. அப்ப அது உண்மை இல்லையா? நீங்க கூட தான் 10 லாக் பிரைஸ்னு சொன்னீங்க. சரி, இது வேற. சரி, ஒரு 5 லட்சம் ரூபா கொடு. 5 லட்சமா சார்? லாக்டவுன்லாம் வேற, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் சார். ஒரு 3 லட்சம் ரூபா. 3 லட்சமா சார்? 3 வந்து எங்க ஃபேமிலிக்கு நியூமராலஜி பிரகாரம் செட் ஆகா சார். அந்த அமௌண்ட் வேணாம் சார், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். யோ, என்ன விளையாடுறியா? குளோரோஃபார்ம்லாம் வச்சு கடத்திருக்கோம். சரி, நீயே ஒரு அமௌண்ட் சொல்லு. நானே வா? 25 சார், ஒரு 50,000 ரூபா ஓகேவா சார்? 50,000மா? ஏய், உன் பொண்ணு சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணதே 8,000 ரூபா. சரி, அந்த 50,000ோட சேர்த்து அந்த 8,000 ரூபாவும் கொடுத்துடணும். 58,000 ரூபா ஓகேவா? ஓகே சார். 50,000 8,000 நான் அதை வந்துடுறேன் சார். சார், இஎம்ஐ ஆப்ஷன் ஏதாவது இருக்கா சார்? டேய்,
சோதிக்காதீங்கடா இனிய. சாரி சார், நான் வேணா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா சார்? ஒரு மண்ணு இல்லை. நீ வந்து என்ன பண்ணுற, பணத்தை ரெடி பண்ணு, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? ஓகே சார். சார், கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா சார்? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சார்? அதான் ஆள் கடத்தல்னு ஹாப்பியாக இருக்கீங்க சார். கல்யாணம் பண்ணி பாருங்க சார். வெங்காயம் கூட உரிச்சிடலாம் சார். ஆனால் இந்த பூண்டு உரிக்கிறது இல்லை, உரிக்கும் போது நகைக்கண்ணு உள்ள போயிட்டு அப்படியே எரியும் பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். நான் மேல 2 லட்சம் ரூபாய் கூட தருவேன், கூட கூட்டு போயிருங்க சார். அவன் அப்பயே கட் பண்ணிட்டான். அப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? கல்யாணம் ஆன ஆம்பளைங்க யார்கிட்ட தான் பேசுறது? அதான் ஃபுல் எமோஷனையும் அப்படியே கொட்டிட்டேன். 50,000 8,000 ரூபாய் ரெடி பண்ணும். என்ன மச்சான் 58,000 ஓகே ஏன் சொல்லியா? பின்ன என்ன பண்ண சொல்ற? அவன் இதுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கான். சரி விடு மச்சான், வந்த வரைக்கும் லாபம். அங்கிள் என்ன ஃபுட் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க அங்கிள், எனக்கு பசிக்குது. ஐயோ மறந்தே போயிட்டேன் பாப்பா. நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. இரு நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். இல்ல எதுக்கு Hello, வந்தோனே bro. மறந்துட்டு இவன் வேற இன்னி பையன். எங்கே இருக்கீங்க? இன்னும் ஆர்டர் பிக்கப் பண்ணலையா? சரி ஓகே ப்ரோ, ரூட்டு சொல்கிறேன் கேட்டுக்காங்க. ஸ்ரீதேவி குப்பம், மெயின் ரோடு, அன்பு நகர், டெட் எண்டு, ரைட் கார்னரில் ஃபஸ்ட்டு வீடு, மாடியில் வந்துருங்க. ஒரு ஆர்டர் எடுக்க எவ்வளோ நேரம் பார்த்துக்கோ. என்ன சொல்கிறது? ஓ இதான் அட்ரஸ். அங்கிள்ஸ் ஆர்டர் வர வரைக்கும் ஏதாச்சும் கேம் விளையாடுமா? ஏமா விளாடலாமே. ஏய் என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கம்முன்னு உட்காரு. கண்ணம்பூச்சி ஓகேவா? கனமுச்சா அதெல்லாம் விளையாடி ரொம்ப நாளாச்சு. விளையாடலாம் வா மச்சான் விளையாடலாம். ஐயோ காலம் போன வயசுல கண்ணாம்பூச்சி விளையாட்டா? கனமுச்சு தானே விளையாடலாம் வா. இங்க பாடுறா, வேணாண்டா, 2 பேரும் சேர்ந்து எனக்கு கடுப்பேத்தாதீங்க. நீங்க 2 பேரும் கண்ணை மூடுங்க, நான் ஒளிஞ்சுக்கிறேன். ஓகே 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 வா மாப்ள விளையாடலாம். டேய் வேணாண்டா, நானே கடுப்புல இருக்கேன். ரொம்ப பிகு பண்ணாத, சூப்பரா இருக்கும். வா விளையாடலாம். கண்ண மூடு. கேரகம் பிடிச்சவனே. 2 3 4 5 6 7 8 9 10 11. ஐயோ பேட்டர்ன் போட்டிருக்கே. இவன் என்ன பெரிய பேட்டர்ன் வச்சிருக்க போறான்? ஜெட் தான் வச்சிருப்பான். ஹலோ சார். சார் பணம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் எப்படியா கொடுத்துறேன் சார். சார் ஆழியா மட்டும் எதுவும் பண்ணாதீங்க சார். சார் அவன் அந்த ஃபர்ஸ்ட் காலில் அழும்போதே அவன் மேலே என் கை கூட பட்டதில்லை சார். ஐயோ அப்பா, நான் தான் பேசுறேன். ஆழியா ஆழியா கண்ணே. டைம் இல்ல, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுமா சொல்லுமா. என்ன? ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடு, அன்பு நகர் டெட் எண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துறீங்கப்பா. ஆழியா நீ வேற லெவல்மா, வேற லெவல்மா. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்குமா? 14 15 16 18 19. பொண்ணையா கடத்துறீங்க? பிராக்டிஸ் பண்ற மூஞ்ச பாரு. அது போனா என்ன? இன்னும் போலியா நீ? என்ன கொலை பண்ண பாக்குற? 22 23 அங்கிள் ஒளிஞ்சிட்டேன், கண்டுபிடிங்க. 25 26. டேய் சீ, அந்த பாப்பா ஒளிஞ்சிச்சு, அவன் போய் கண்டுபிடி போ. ஒளியாச்சா தாலி சூப்பர் வா 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 சூப்பர் சூப்பர். கடத்துறோன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன பிளே ஸ்கூல் ஆயாம ரேஞ்சுக்கு ஆயிட்டானே. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ? பேசாம அந்த பொண்ணையே பார்ட்னரா கூப்பிடுங்க. டேய் வர்றேன்டா. சோதிக்கிறானே. எங்கப்பா இருக்கே? இதுக்குள்ள இருக்குமா? ஆலியா இங்க இல்லையே. சூப்பரா இருக்கு.
இங்க இல்ல, அங்க போவோம். வா 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 வா. ஏய் என்ன இதுக்குள்ள தேட போறியா? இதுக்குள்ள தேட போறியா? இந்த கேம்ல நான் வின் பண்ணிடுறேன் உனக்கு பயம்? ஆமா பயம். அந்த குட்டி குழந்தை எங்கேயாவது ஓடி போயிடுமோன்னு பயம். எங்கேயாவது உருப்படி எடுத்து போ. டென்ஷன் பண்ணாத. போறத பாரு. ஓ ஜீசஸ், என்ன இவன் கிட்ட இருந்து காப்பாத்துப்பா, காப்பாத்து. அரே பைத்தியக்கார், பாரு. பாப்பா பாப்பா போ 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 போ, அங்க போய் தேடு. போ போடா பைத்தியக்கார பையன். அங்கிள் சாப்பாடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், போய் வாங்குங்க. நான் தான் நான் தான் நான் தான் இங்கட போறா, நில்றா. நான் தான் அவசரப்படாதடா நீ. நீயா 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 நீயா? டேய் பழனிசெல்வம், பன்னீர்சாமி. டேய் பழனிசெல்வம், பன்னீர்சாமி. காலேஜ்ல கம்ப்யூட்டர் திருடுனீங்க, கேண்டீன்ல தட்டு திருடுனீங்க, இப்போ குழந்தை திருடுற அளவுக்கு வந்துட்டீங்களாடா? அதுவும் பொண்ணா? இல்ல, நான் அப்பாவை வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்பாவை வேலை பார்க்கறானா? டச்சி ஏன் பொண்ணு தான்டா அது. சரி மச்சி, ஆனது ஆயிட்டு. அந்த 8000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு உன் புள்ளைய கூட்டு போடா. 8000 ரூபாயா? காலேஜ்ல 10000 ரூபாய் வாங்குனீங்கல்ல, அதுலயும் 2000 ரூபாய் பாக்கி. அத கொடுங்கடா முதல்ல. டேய் மச்சான், எனக்கு வாடகை கட்டணும்டா. அப்பா வந்துட்டீங்களா? ஏன் ஆழியா, இவனுங்களே டம்மி பீஸ். இவனுங்களை ஏமாத்திட்டு வீட்டுக்கு வரத விட்டுட்டு என்ன அம்மா இப்படி பண்ணிட்ட? அவனுங்க டம்மி பீஸ்னு ஏற்கனவே தெரியும்பா. ஆனா நான் வீட்டுக்கு வந்திருந்தா என்ன மறுபடியும் டியூஷன் அனுப்பியிருப்பீங்க. அதான் இவங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணேன். ஆனா ஒண்ணுப்பா, கடத்தனவங்க கிட்டயே கடன் கேட்டல. யூர் கிரேட் டாடி. டேய் மச்சான், இப்படி எங்க பொழப்புல மண்ணெண்ணி போட்டியாடா. இப்போ நாங்க சோத்துக்கு என்னடா பண்ணுவோம்? சோத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும். ஆமாடா. டாடி ஃபோன் கொடுங்க. போனா டேய் ஏதோ ஆர்டர் பண்றான் போல. அப்போ நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ணது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அங்கிள் சோத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. வழி பண்ணிட்டா, ஆனா சோறு இல்ல களி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆஃபீஸ்க்குள்ள போனா நான் ஹெச்ஆர், நீ எம்ப்ளாயி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்போ நம்ம லவர்ஸ் இல்லையா சார்? அடே மென்டல், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேற, ஆஃபீஸ் வேற. அது மட்டும் இல்லாமல் உள்ள மேனேஜர்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு மட்டும் டவுட் வந்துச்சு, அவ்வளோதான். ஏன் வேலையை விட்டு அனுப்பிடுவாரோ?